இதில டைரக்டர் அண்ட் டிஓபி ரொம்ப நல்ல சிங்க்ல இருந்தாங்க. ஏன்னா, அந்த சிங்க்ல இல்லன்னா தான் பிரச்சனை ஆயிடும். அவரு வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மேக்கப்பு ரொம்ப நேரம் வி கான்ட் ஹோல்ட் இட். ஸோ அதுக்குள்ள வி ஹேவ் டு ஃபினிஷ் இட்ங்கிற அந்த ஸ்பீட், அர்ஜென்சி அண்ட் கால்குலேஷன் ஆஃப் டூயிங் இட் அந்த லைட்டிங், அந்த ட்ராலி எல்லாமே அவங்க அந்த சிங்க்ல ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இட் ஹெல்ப்ட் அ லாட். இட் வாஸ் வெரி குட் டீம் ஒர்க். இப்ப எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ டிஃபரெண்ட்டா திங்க் பண்றாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அவங்க கதையை, அவங்க அறிந்த கதையை, அவங்க உணர்ந்த கதையை வந்து திரைக்கு வந்து அவ்வளோ அழகா எழுதி கொண்டு வர முடியுங்கிற திறமை அவங்க இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்காங்க. தாய் கிழவிங்கிற வார்த்தை பாலை நிலத்துல தாய் கிழவி யாருன்னா கொற்றவைன்னு சொல்லுவாங்க. அதாவது கிழவிங்கிறவ பெண் தெய்வம். தாய் கிழவினா ஆதி பெண் தெய்வம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெண் எப்படி அந்த குடும்பத்துக்கு ஆதி பெண் தெய்வமா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்கு தான் தாய் கிழவின்ற பேரை செலக்ட் பண்ணோம். இந்த கதை ரியல் லைஃப்ல எல்லார் குடும்பங்கள்லயும் இருக்கிற ஒரு பாட்டியுடைய கதை தான். தண்டட்டி கிழவிகள் அப்படிங்கிறவங்க ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்த 3வது நாள் அவங்க காதை கீறினாதான் அவங்களுக்கு பின்னால அவங்க ஒரு டீன் பொசிஷனுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த காது வளர்த்து தண்டட்டி போட முடியாது. 10 வருஷ ப்ராசஸ் அது. அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான அந்த பாட்டிகளை ரொம்ப சரியா டாக்குமெண்ட் பண்ணிறணுங்கிற ஒரு பார்ட் தான் இந்த கதை எழுதுறதுக்கான மெயின் ரீசன். அப்படிப்பட்ட காது வளர்த்த தண்டட்டி போட்டிருக்கிற அந்த மாதிரியான பாட்டிகள் இப்போ நாங்க டாக்குமெண்ட் பண்ண வரைக்கும் ஒரு 100, 150 பேர்கிட்ட தான் மிச்சம் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்பெசிஸே அழியிறாங்க. எஸ்கே புரொடக்ஷன்ஸ் தாய்கிழவியில சேலஞ்சிங்கான சீன்னா இன்ட்ரோல் சீன் சொல்லலாம். ஆல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஊர் கிரவுட்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. ஒரு 300 பேர் பக்கத்துல இருக்கும். சீக்வென்ஸா பார்த்தீங்கன்னா, இது ஒரு 4 இடத்துல நடக்கும். ஸோ வீட்டுக்குள்ள நடக்கும், வீட்டுக்கு சைட்ல நடக்கும். ஸோ அதே மாரி மந்தைக்கு ஆப்போசிட்ல நடக்கும். அதே மாரி வீடோட ரோட்ஸ்ல நடக்கும். ஸ்டோரி போர்ட் ஃபர்ஸ்ட்டு போட்டோம். ஸ்டோரி போர்ட் போட்டு ஸோ முன்னாடியே அந்த ஸ்டேஜ் பிளானாவும், கோரியோவாவும் பார்த்தனால எங்களுக்கு அத ஒரு 3 டேஸ்ல ஈஸியா அச்சீவ் பண்ண எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது.